வெல்கம் பேக் டு அவர் சேனல். டுடே நம்ம இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை காலையில் நான் என்ன பண்ணுறேன் எந்திரிச்சு அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்ததில்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் டங்குன்னு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். எனக்கு நிறைய வேலை இருக்குது, நான் ரொம்ப பிஸி. காலையில் எந்திரிச்சோடனே ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இந்த போர்வை தலகாணி இதை தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து வச்சுருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா போர்வைக்கு மேலே வந்து இந்த மாதிரி சாரியை வந்து விரித்து எங்கள் அப்பா படுப்பாங்க. இது வந்து என்னுடைய ஃபேவரெட்டு. இது இல்லாமல் என்னால் தூங்கவே முடியாது, தூக்கமே வராது. அது கிழிஞ்சு போச்சு, ஆனாலும் அதை போத்திட்டு தான் நான் தூங்குவேன். என்ன தான் வெயில் அடித்தாலும் சரி, மழை பெஞ்சாலும் சரி, இது இல்லாமல் நான் தூங்க மாட்டேன். இதை கண்டிப்பாக போத்திட்டு தான் தூங்குவேன், இல்லை எனக்கு தூக்கமே வராது. சும்மா அவங்ககிட்ட விளாண்டு காமிச்சேன், ஆனால் அது கிழிஞ்சு போச்சு. ஆனாலும் என்னை அதை வந்து தூக்கி போடுறதுக்கு எனக்கு மனசே வரல, அதனால் வச்சுக்கிட்டே இருக்கேன் நான். அது இல்லை அப்படின்னு எனக்கு தூக்கமே வராது. இதுவே நான் வேறு எங்கேயா ஊருக்கே போனாலுமே அதை எடுத்துகிட்டு வரவா அப்படின்னு எங்கள் அம்மாட்ட கேட்பேன். எங்கள் அம்மா என்னை திட்டுவாங்க, ஆனால் அங்கே போய் தூங்கவே மாட்டேன், எனக்கு தூக்கமே வராது. ஃபஸ்ட்டு கட்டில் எல்லாத்தையும் ஒதுக்கிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒதுக்கிட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம். எங்கள் வீட்டில் வந்து போர்வை தலகாணி பாய் இது எல்லாத்தையும் மடித்து வைக்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் பெரிய வேலையும் காலையில் எழுந்திரிச்சோன்னே. ஏன்னா பாய், அதுக்கப்புறம் வந்து போர்வை, அப்புறம் சாரீ எல்லாத்தையும் விரித்து தான் எங்கள் அப்பா படுப்பாங்க. அதை எடுத்து வைக்கிறதுக்கு எப்படியும் ஒரு 1/4 மணி நேரமாவது ஆயிரும். பாருங்கள் எவ்வளோ இது இருக்குன்னு, இத்தனை தான் மடித்து வச்சுருக்கேன். அதுவும் பாதி வந்து மடிக்கும்போது உங்கள்கிட்ட காமிக்கலை, பாதியை மட்டும் காமிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா துணி காய போட்டிருந்தாங்க, அதை எடுத்துகிட்டு வந்து அதை வந்து மடித்து வச்சிட்ருக்கேன். அப்படியே விட்டோம் அப்படின்னா அப்படியே கிடக்கும், அப்படியே சேர்ந்தாப்புல மடிச்சிருவோம் அப்படின்றதுக்காக மடித்து வச்சுட்ருக்கேன். உங்களுக்கு துணி மடிக்கிறதெல்லாம் பிடிக்குமா என்னன்றது கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கெல்லாம் துணி மடிக்கவே பிடிக்காது, ஏன்னா அதெல்லாம் பொறுமையாக ஒரே இடத்துலையே இருந்து மடிக்கணும். இதுவே டிவி இருந்ததுன்னா டிவியை பார்த்துக்கிட்டே மடிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் இப்போ டிவி கிடையாது. டிவி இருக்கான்னு நாங்கள் பேலன்ஸ் போடாதனால டிவி வந்து ஓடாது. டிவி இருந்தால் டிவியை பார்த்துட்டே மடிக்க பிடிக்கும். அதுக்கப்புறம் டிவி கிட்ட வந்து அதுன்னு இருந்தது, அதெல்லாம் ஒதுக்கிக்கிட்டு இருந்தேன். டீ எல்லாம் குடிச்சிட்டு அங்கேயே வச்சுருவோம். அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே வாட்டர் பாட்டிலில் தண்ணி பிடிச்சிட்டு வந்து வச்சுருவேன். அதுக்கப்புறம் வந்து பாத்திரம் கழுவுற வேலை இருந்துச்சு, பாத்திரத்தை எல்லாத்தையும் வெளியில் எடுத்து போட்டு விளக்கிட்டு இருந்தேன். அடுப்பு வந்து கேவலமாக இருந்துச்சு, அதை அப்படியே துடைச்சி எடுத்துட்டு அப்படியே ஒரு வேலையாக பார்த்துட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுப்பு வந்து நீங்கள் டெய்லி துடைப்பீங்களா என்னன்றதை சொல்லுங்கள். நாங்கள் டெய்லிலாம் துடைக்க மாட்டோம், கேவலமாக இருந்ததுன்னு அப்படின்னா துடைப்போம், இல்லை அப்படின்னா அவ்வளோதான். தொடச்சி எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து என்ன பண்ண போகிறோம் பார்க்கலாம். இது எங்கள் வீட்டு குட்டியான பாத்திரம் கழுவுறதுக்கு இதை கொண்டு போய் வெளியில் வச்சுட்டு வந்துடுவோம். வெளியில் வச்சு தான் நாங்கள் பாத்திரம் கழுவுவோம். எங்கள் வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா சிங்க்லாம் கிடையாது, வெளியில் வச்சு உட்காந்து தான் விளக்கணும். வெளியில் போய் வச்சுட்டு வந்துட்டு இப்போ வந்து நம்ம வீடை கூட்டுவோம். வீடு கன்றாவியாக கிடக்கு, இன்னைக்கு வீடை கூட்டுவோம். அரிசியை வந்து நினைய போட்டிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சமைக்கிறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கேன். குழம்பு வந்து என்ன வைக்க போகிறோம் அப்படின்னா பருப்பு குழம்பு தான் வைக்க போகிறோம். நான் ஃபஸ்ட்டு சமைக்க ஆரம்பித்ததில் நம்மளாம் சமையல் தெரியாது. இப்போயுமே ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணது அந்த பருப்பு குழம்புல தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். பிரியாணி வந்து லைட்டாக வைக்க தெரியும், ஆனால் பருப்பு குழம்பு தான் அப்போ ஸ்டார்டிங்கில் வந்து பழகுனேன் குழம்பு வைக்கிறதுக்கு. அதை தான் இப்போ நம்ம வைக்க போகிறோம். நாங்கள் பார்க்கலாம். இப்போ வந்து அரிசியை கழுவிட்டு வந்துட்டு நம்ம வந்து போடுவோம். அந்த தண்ணியை போய் செடியிலெல்லாம் ஊற்றிட்டு வரேன். கையில் பட்டுருச்சு தண்ணி.
சாப்பாடு வச்சாச்சு. இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா கொஞ்சோண்டு வந்து பாத்திரங்கள் வரது இருக்குது, அதை விளக்கிட்டு வந்துட்டு அப்புறம் வந்து நம்ம குழம்புக்கு வந்து ரெடி பண்ணுவோம். பருப்பை நல்லா கழுவிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து அடுப்பு வைப்போம். உள்ளக்கு இன்னும் கழுவிட்டு வரும். ஃபஸ்ட் கழுவிட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். தண்ணியை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அடுப்பில் வைப்போம். ஃபஸ்ட் டைம் வந்து நான் இந்த மாதிரி நான் வேலை பார்க்குறது எல்லாத்தையும் வீடியோ எடுத்து போடுறேன். இதுக்கு முன்னாடி ஏன் இத்தனை நாள் நான் போடல அப்படின்னா, நான் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தேன், இந்த மாதிரிலாம் நம்ம போடணும் அப்படின்னா நம்மளுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும், ஆள் இல்லாமல் நம்ம எப்படி போடுறது அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். கடைசி இப்போ தான் தெரிஞ்சு ஆள் இல்லைனாலும் நம்மளாம் எடுத்து போடலாம் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு. இப்போ யாருமே இல்லை, நான் தான் வீடியோ எடுக்கேன், நான் தான் வேலையும் பார்க்க, நான் தான் எடிட்டும் பண்ணணும், எல்லாமே நானாக பண்ணிக்கிறதுக்கு கற்றுக்கிட்டேன். நீங்களும் ஒரு யூடியூபராக இருந்தீங்க அப்படின்னா யாரையும் எதிர்பார்க்காதீங்க, ஒரு ஸ்டாண்ட் மட்டும் நீங்கள் வச்சுக்கோங்க, நீங்களாவே வீடியோ எடுத்துக்கலாம். அந்த ஸ்டாண்டை வச்சு நீங்களாவே வீடியோ எடுத்து நீங்களாவே அப்லோட் பண்ணிக்கலாம். யாரையும் எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. மூணாவது தடவை கழுவுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஊற்றிட்டு வந்துடுவோம். அதாவது இந்த வேலை முடிச்சு இப்போ வந்து பாத்திரம் கழுவிட்டு வந்துட்டு நான் பார்க்குறேன். சில பேர்த்துக்கு வந்து நகை வளர்க்குறதுனா ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அந்த கேட்டகரி தான் நானும். எனக்குமே நகை வளர்க்குறது வந்து ரொம்ப பிடிக்கும். முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாலாம் நகமே வளர்க்கவே விட மாட்டாங்க, ஏன்னா சின்ன வயசுன்றதுனால அவங்க சொல்கிறதையே கேட்டுக்கிட்டே இருப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களாட்ட சொல்லட்டும், நம்மளாட்ட வளர்ப்போம், அந்த மாதிரி தான். இப்போ காலேஜுக்கு போனதுக்கப்புறம் வந்து நான் நகத்தை வளர்த்தேன். எப்பயுமே வந்து உடஞ்சு போயிடும். எப்பயுமே வந்தோடனே உடஞ்சி போயிடும், லைட்டாக பெருசாக வரும், அப்படியே உடஞ்சி போயிடும். இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வளர்ந்து வந்துச்சு. நேற்று தான் எங்கள் அம்மா சொன்னாங்க நகத்தை வெட்டலாம்ல அப்படின்னு சொன்னாங்க. அதுவுமே நேற்று வந்து நான் செங்கச்சூளை வேலைக்கு போனதுனால மண்ணெல்லாம் உள்ள நகத்துக்குள்ளே போயிடுச்சு, அது ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிச்சு. எங்கள் அம்மா கிட்ட ஊக்க வாங்கி அதை மண்ணெல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் சொன்னாங்க இதெல்லாம் உனக்கு தேவையா, நகத்தை வெட்ட வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எங்கள் அம்மா சொன்ன நேரமாக என்னன்னு தெரியல, இன்றைக்கி பாருங்கள் நகமே பிஞ்சு போச்சு. எவ்வளோ பெரிய நகம் பாருங்கள், பிஞ்சு போச்சு. கஷ்டப்பட்டு வளர்த்துருந்தேன். இது வந்து கட்டை விரலில் இருந்துச்சு, இந்த நகம் பிஞ்சு போச்சு. முழுக்கட்டின்னு இருக்கு. ஐயோ காமிக்க முடியல, நகமே இல்லை, அப்படியே ஒட்டா வந்துருச்சு, கஷ்டமாக இருக்குது. பருப்பு குழம்புக்கு தேவையானது எல்லாத்தையும் வெங்காயம், தக்காளி, அப்புறம் வந்து வத்தல் நறுக்கி வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து பருப்பு வெந்ததுக்கப்புறம் வந்து இதை தூக்கி நம்ம போடுவோம். நான் ஃபுல்லாக வச்சுட்டு உங்கள்கிட்ட காமிக்கேன், சாப்பிடும்போது காமிக்கேன் பாருங்கள். இதில் வந்து சாப்பாடு இருக்குது, இதில் வந்து குழம்பு இருக்குது. இது எல்லாம் ரெடி ஆகிறதுக்குள்ளே நான் போயிட்டு பல்லு விளக்கிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு தடவை ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு தலையெல்லாம் சீவிட்டு வரேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா குப்பை மாதிரி இருக்கேன், உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். இப்படி தான் இருப்பேன், காலையில் எந்திரிச்சோன்னே இப்படி தான் இருப்பேன். எந்திரிச்சு எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ப்ரஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரிலாம் ஏதாவது சும்மா இருப்பேன், இல்லை ஃபோனை நோண்டுவேன். இல்லை அப்படின்னா ஃபஸ்ட்டே ப்ரஷ் பண்ணிடுவேன், அதுக்கப்புறம் வேலை பார்ப்பேன். இல்லை அப்படின்னா வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் ப்ரஷ் பண்ணுவேன். இது ரெண்டில் ஏதாவது ஒன்று நடக்கும். ஆனால் சாப்பிடும்போது கண்டிப்பாக ப்ரஷ் பண்ணிவிட்டு சாப்பிடணும், அதுதானே உங்களுக்கு. அது எப்போ ப்ரஷ் பண்ணால் என்ன அப்படின்னு தான் நான் இருப்பேன். போயிட்டு வரலாம். நான் எப்போவுமே அங்கே வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரெஸ் பண்ணுவேன், ஏன்னா வண்டி இதெல்லாம் போகுமா அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டே ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அதனால் இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து என்ன வீடியோ போடலான்றதை கமெண்டில் சொல்லுங்கள். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி தான் நான் ஏதாவது ஒன் டே விளாக் போடுவேன், இல்லை மார்னிங் விளாக், ஈவினிங் விளாக், இந்த மாதிரி தான் போட்டுட்ருப்பேன். ஏன்னா எனக்கு இப்போ வந்து ஃபேமிலியாக வீடியோ எடுத்தோம் அப்படின்னா நிறைய கண்டென்ட் கிடைக்கும். இது வந்து நான் மட்டும்தான் நான் வீடியோ எடுக்க என்ன போடுறதுன்றதுனே எனக்கு தெரிய மாட்டேங்கி. வேறு என்ன வீடியோ போடலான்றது நீங்களாக சொல்லுங்கள். ஒரு சேலஞ்ச் வீடியோலாம் சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் ட்ரை பண்ணுறதுக்கு கொஞ்சம் சோம்பேறியாக இருக்குது. அது என்னதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சொல்ல மாட்டேன், சீக்ரெட்டு. நான் ஆனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவேன். ஒருத்தவங்க யூடியூப்பில் தான் கமெண்ட் பண்ணாங்க, அதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணலான்னு தான் நான் இருக்கேன். ஆனால் அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமேன்றதுக்காக தான் ட்ரை பண்ணாமலே இருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுவோம்.
சரி ஃப்ரெண்ட்ஸ், லடன் பேசிகிட்டே இருக்காமல் இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம். ஏன்னா எடிட் பண்ணணும். இப்போ நான் விட்டே நினச்சிக்கோங்க, அப்படியே சோம்பேறி ஆயிடுவேன். அப்புறம் நான் எங்கிட்ட போயிடுவேன், அப்படியே எடிட் பண்ணுறதே விட்டுருவேன். இன்னும் 3 நாள் கழிச்சு தான் வீடியோ வந்து நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவேன். அதனால் இப்போயே எடிட் பண்ணி இன்றைக்கே போட்டுடலாம் அப்படின்ட்டு ஒரு முடிவோடு இருக்கேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சு உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். அடுத்து என்ன வீடியோ போடலான்றதை கமெண்டில் வந்து கண்டிப்பாக நீங்கள் சொல்லிட்டு போங்க. பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.